ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் டை எக்ஸ் தான் செய்ய போகிறோம். அதாவது இந்த முட்டையில் உள்ளே இருக்கிற ஃப்ளஷ் எல்லாத்தையுமே நம்ம வெளில எடுத்துடலாம். எடுத்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி இது குட்டி ஓட்டை போட்டு தான் வெளில எடுக்கணும். நான் வந்து அப்படியே பாந்திரா சைஸில் ஒரு ஓட்டை போட்டு நான் வெளில எடுத்துட்டேன். ஓகே, இப்போ வந்து இதை எடுத்து முடித்த உடனே பின்னாடியும் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. பின்னாடி, அதாவது முன்னாடி பெரிய ஹோல், பின்னாடி கொஞ்சம் குட்டி ஹோல். எதுக்குன்னா நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் இல்லையா? இப்போது எதுக்கு நான் இந்த வந்து 2 இடத்துல ஓட்ட போட சொன்னேன்னா, இதை இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் இருந்தால் தான் நம்மளால் இதை பிடிச்சிட்டு பெயிண்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து இதை பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஸ்கெட்சில் வந்து ட்ரா பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்கெட்சில் ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஓகே, இப்போ வந்து நான் சிறுத்தை புலி தோல் மாதிரி இங்கே ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணி வச்சுட்டு உள்ளே ஸ்கெட்ச் வச்சு கலர் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கலர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லை லைட்டாக நீங்கள் சோம்பேறினா நீங்கள் வந்து அந்த எக்கில் வந்து கம்மை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வேணால் நீங்கள் கிளிட்டர்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, நீங்கள் ஸ்கெட்சில் ட்ரா பண்ணுறதா இருந்துச்சுன்னா வந்து கம் இருக்குது இல்லையா, கம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ முட்டை மேலே நம்ம ஸ்கெட்ச் இருக்கும், கை வந்து அந்த ஸ்கெட்சு மேலே தொட்டால் வந்து பார்த்திங்கன்னா அது ஒட்டிக்குது. கம் போட்டாலும் கொஞ்சம் ப்ராப்ளம் தான். கம் போட்டால் அந்த ஸ்கெட்செல்லாம் கொஞ்சம் அழிகிற மாதிரி இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நான் அதில் கிளிட்டர்ஸ் போட்டுக்கிறேன். அது எப்போ காயும்லாம் எனக்கு தெரியாது, டக்குன்னு வேறு காயணும். ஸோ அதனால் நான் வந்து நான் கிளிட்டர்ஸ் போட்டுக்கிறேன். அது மேலே ஃபுல்லாக கிளிட்டர்ஸ் போட்டுக்கிறேன். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணணும், கண்டிப்பாக லெட்டர் தான் கொடுக்க போகிறீங்க. ஹாப்பி பர்த்டேனா ஹாப்பி பர்த்டே அந்த மாதிரி ஏதாவது லெட்டர் தான் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஈஸ்டர் எக்குள்ளே கொடுத்து நீ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்குள்ளே என்ன எழுதியிருப்பாங்க, என்ன இருக்கும், இது நிஜமாக முட்டையா இல்லை முட்டை இல்லையான்னு ஒரு சர்ப்ரைஸான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் அந்த பெரிய ஒரு ஓட்டை வழியாக தானே நம்ம முட்டையை வெளியேற்றணும், அந்த ஃப்ளஷ். ஸோ அதை மறைக்கிறதுக்கு நீங்கள் வேணால் மேலே ஏதாவது பேப்பர் போட்டு அது மேலேயும் கிளிட்டர்ஸ்லாம் போட்டு மறைக்கலாம், இல்லைனா அப்படியே கூட விட்டுறலாம். ஸோ அந்த பேப்பரில் நான் என்ன எழுதியிருக்கேன்னா, ஹெல்ப் அஸ் டு ரீச் 1K சப்ஸ்கிரைபர்ஸ், ஹெல்ப் அஸ் டு ரீச் 1K சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வீடியோஸ் 4 வீடியோஸ் போட்டு ஃபேமஸ் ஆகிடுவாங்க. நம்ம 60 வீடியோஸ்க்கு மேலே போட்டிருக்கோம். ஸோ இன்னும் ஃபேமஸ் ஆகலை. எனக்கு ஒரே ஒரு கவலையாக இருக்குது. இருந்தாலும் பட் ஐ வில் ட்ரை. ஸோ உங்களால் எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே, இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இப்போ நான் வந்து கிளிட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, நான் உள்ளே அதை உடைக்கும் போது கொஞ்சம் பீட்ஸ் மணி அதெல்லாம் டக்குன்னு கீழே வந்தால் செம்மையாக இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் திங்கிங்கில் நான் வந்து அதில் எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கிறேன். சும்மா கீழே போட்டால் எல்லாம் கொட்டுது. ஸோ இந்த மாதிரி ஒரு என்னன்னு தெரியல. ஓகே, இந்த மாதிரி ஒன்று குள்ளே போட்டால் அது அப்படியே உள்ளே போய்டுன்றது என் நம்பிக்கை. ஸோ அதை நான் அப்படியே போட்டுக்கிறேன், உள்ளே போயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து இதையும் நம்ம குட்டியாக ரோல் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போட்டுடலாம். லாஸ்ட்டாக நான் உடச்சி காட்டுறேன் எப்படி வருதுன்னு அப்படின்னு. ஸோ இதே மாதிரி தான் நான் ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்டுக்கு வந்து நான் கிஃப்ட் பண்ணேன். ஆனால் கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே உடஞ்சிருச்சு, அதனால தான். ஸோ கொஞ்சம் எக்குன்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து உள்ளே போட்டாச்சு. வேணால் ஏதாவது பேப்பர் வச்சு மேலே ஒட்டிடலாம், அப்படி வேணாம் அப்படியே இருக்கணும்னா விட்டுடலாம். பட் அது உங்கள் விஷ் தான். இதை வந்து டெக்கரேட் பண்ணுறதும் வந்து உங்களுடைய விஷ் தான். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி டெக்கரேட் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பெயிண்ட் கூட யூஸ் பண்ணலாம். பெயிண்ட் யூஸ் பண்ணி அழகாக வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை உடைக்கலாம். பாதியாக உடையோன்னு பார்த்தா இப்படி உடஞ்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக அப்படியே சீன் கட்டிகிட்டே உடைப்போம். இன்றைக்கி நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நான் வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ உங்களிடமிருந்து நான் விடை பெறுகிறேன். தேங்க்யூ, பாய் பாய். என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. இங்கே தெரிகிற லோகோவை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.